வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக முதல்வராக விஜய் வந்துட்டாரு. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதிமுகக்குள்ள பிளவு மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. போட்டியிட்ட தொகுதியிலே ஸ்டாலின் தோத்துட்டாரு. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி வந்துட்டாரு. இந்த பரபரப்பான சூழல்ல தமிழக பாஜக தொண்டர்களுடைய ஆசை என்ன நினைக்கிறாங்க? அண்ணாமலையை பிஜேபி மாநில தலைவராக மறுபடியும் ஆக்குங்க, அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க, 2 டேர்மு 3 டேர்மு அவரை மாநில தலைவராகவே கண்டினியூ பண்ண வச்சிங்கன்னா 2036 தமிழகத்தில் பாஜக ஆட்சி தான் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் இடையில ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு, அவரை மத்திய அமைச்சர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுனுச்சு. அப்பையும் பாஜக கேடர்ஸ் என்ன சொன்னாங்க? தமிழகத்தில் இருக்கிறவங்க ராஜ்யசபா எம்பி, அதன் மூலமாக மத்திய அமைச்சர், இது எல்லாத்தை விட முக்கியம் எங்களுக்கு மாநில தலைவர் பதவி. நீங்கள் எம்பி ஆக்காம போங்க, மத்திய அமைச்சராக ஆக்காம போங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில தலைவராக டெஃபினட்டாக அண்ணாமலை தான் ஆகணும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க. இது தமிழக பாஜக தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்து. இதையே நார்த் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்க? தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க? அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். நார்த் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான யூடியூபர், அரசியல் நிலவரங்கள் குறித்து தன்னுடைய கணிப்புகளை வெளியிடக்கூடிய ஒரு ஃபேமஸான யூடியூபர், அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நார்த் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள், இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நார்த் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பார்க்க மாட்டாங்க. சவுத் இந்தியாவில் பிஜேபி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சவுத் இந்தியாவில், ஏன்னா தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இதில் தமிழகம், கேரளா, தெலுங்கானாவில் பாஜக இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்சது இல்லை. ஆந்திர பிரதேசத்துலையும் பிஜேபி தனிப்பட்ட வகையில் ஸ்ட்ராங் கிடையாது. தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு ஆளும் கூட்டணியில் இருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ ஆந்திர பிரதேசத்துலையும் கட்சி வளரணும், ஸ்ட்ராங் ஆகணும். கர்நாடகாவில் மட்டும்தான் பிஜேபி ஸ்ட்ராங்கு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போது நார்த் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு பிரித்து பார்க்காம தென்னிந்தியா முழுவதும் பாஜக வளரணும், ஸ்ட்ராங் ஆகணும். நார்த்தில் பிஜேபி ஸ்ட்ராங்கு, ஈஸ்ட்டில் பிஜேபி ஸ்ட்ராங்கு, வெஸ்ட்டில் பிஜேபி ஸ்ட்ராங்கு, சவுத்தில் மட்டும்தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்காங்க, வளர்ந்து வராங்க. அது வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நார்த்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. தென்னிந்தியாவுடைய பாஜக முகங்கள் 2 பேர், அந்த யூடியூபர் சொல்கிறாரு. 2 பேர், ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று தேஜஸ்வி சூர்யா. 2 பேருமே பாஜகவுடைய எதிர்காலங்கள். தேசிய அரசியலில் ஒரு நாள் பாஜகவை வழிநடத்த போகிறவங்க இந்த 2 பேர் தான், அண்ணாமலை, தேஜஸ்வி சூர்யா. இதில் தேஜஸ்வி சூர்யாவை விட ஃபேன் ஃபாலோயிங்கில் அண்ணாமலை ஒரு படி மேலே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலைக்கு எந்த பதவியும் இல்லை, தேஜஸ்வி சூர்யா எம்பியாக தொடர்ந்து இருக்காரு. அந்த தேஜஸ்வி சூர்யாவை விட, அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய தேசிய இளைஞர் அணியுடைய தலைவராக தேஜஸ்வி சூர்யா இருக்காரு. ஸ்டில் தேஜஸ்வி சூர்யாவை விட அண்ணாமலைக்கு தான் பாப்புலாரிட்டி கூட. அதுக்காக தேஜஸ்வி சூர்யாவை நான் குறைச்சி பேசலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். தேஜஸ்வி சூர்யாவை விட அண்ணாமலைக்கு ஃபாலோயிங் கூட, ரசிகர்கள் கூட. அந்த வகையில் தென்னிந்தியாவுடைய பிராண்டாக அண்ணாமலை பாராளுமன்றத்தில் பேசணும். எப்படி பாராளுமன்றத்தில் பேச முடியும்? அப்போது ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டு வேக்கண்ட் ஆகுது. அது மூலமாக அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆகி பாராளுமன்றத்துக்குள்ளே போக போகிறாரு. சவுத் இந்தியாவை அண்ணாமலை ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு. இதன் மூலமாக சவுத் இந்தியா முழுவதும் பாஜக ஸ்ட்ராங் ஆகும். அதே நேரத்தில் பாஜக மேலிடம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பதாக சொல்கிறார் இவர். அவருக்கு கிடைத்த தகவலின்படி தமிழகத்தில் அண்ணாமலையை விட ஒரு ஸ்ட்ராங் பேஸு தமிழக பாஜகவுக்கு வேறு யாரும் இல்லை. தமிழகத்தில் பிஜேபியை வளர்க்கணும் அப்படின்னா, தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அண்ணாமலையினால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல பாஜக மேலிடம் தெளிவாக இருப்பதாக அவர் சொல்கிறாரு. அப்போது மாநிலத்திலையும் கட்சியை வளர்க்கணும், சவுத் இந்தியாவிலையும் கட்சியை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னா ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி தமிழகத்தில் பாஜக ஸ்டேட் யூனிட்டுடைய மாநில தலைவராகவும் ராஜ்யசபா மூலமாக பாராளுமன்றத்துக்கு அண்ணாமலையை அனுப்பி எம்பியாகவும், முன்னாடி அண்ணாமலைக்கு எந்த பதவியும் இல்லை, எந்த பதவியும் இல்லாதப்பையே எவ்வளவு பெர்சன்டேஜுக்கு தமிழகத்தில் கட்சியை வளர்த்தாரு. இப்போது எம்பி பதவி அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா மத்திய அமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ மத்திய அமைச்சர் ப்ளஸ் மாநில தலைவர் அப்படிங்கிற இந்த காம்பினேஷனோட அண்ணாமலை செயல்பட்டால் மாநிலத்திலையும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க முடியும், சவுத் இந்தியாவிலையும் பிஜேபியை ஸ்ட்ராங் படுத்த முடியும் அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்களாம். இதை தான் அந்த யூடியூபர் சொல்கிறாரு.
அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம், டபுள் சந்தோஷம் அப்படின்னு தமிழக பாஜக கேடர்ஸு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.